குடுக்கணும்ல. 2க்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும். இருந்தாலும் சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. சுரேஷ்வா சிஸ்டர், எனக்கும் அப்படி தோணியிருக்கு. என்ன இவங்க பெட்லலாம் வச்சு வளர்க்குறாங்க, கூடவே சாப்பிட்றாங்கன்னா. நான் நினைப்பேன், நம்ம நம்ம சமைச்சு நம்ம வீட்டில் நம்ம செலவு பண்ணி அதுங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், நம்ம பெட்டில் வச்சுருக்கோம், இவங்க வீட்டில் வச்சுருக்கோம், இவங்க சாப்பாடு கொடுக்குறோம். இவங்க எதுக்கு இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். அதுவும் ஒரு ஜீவன் தானே, நம்மளை நம்பி இருக்கிற ஒரு ஜீவன். அவங்க நம்மளை தான் தேடுவாங்க. அவங்க மற்றதெல்லாம் வந்து எங்கே இற கிடைச்சாலும் அங்கேயே போயிடுவாங்க, அங்கேயே இருந்துக்குவாங்க. ஆனால் இவங்க வந்து தன்னோட எஜமானியை தான் தேடுவாங்க. மனசுக்குள்ளே எங்கேயோ மிஸ் ஆனால் கூட தன்னோட எஜமானனை தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அது தப்பு இல்லைக்கா. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்து அதுவே ஒரு பொறாமையாக தான் சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் வளர்க்குறாங்க. அதாவது நம்ம வந்து சாப்பிட்லனாலும் அந்த பூனைகளுக்கு கொடுப்போம். நானாக இருக்கட்டும், என்னோடய குழந்தைங்களா இருக்கட்டும், சாப்பிடும்போது பக்கத்தில் வந்தால் ஃபஸ்ட்டு அதுக்கு எடுத்து கொடுத்துருவோம். எங்கள் வீட்டில் எல்லாரோடைய மனநிலைமை அப்படி தான். அதுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது கேட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்க வச்சுட்டுலாம் சாப்பிட மாட்டோம். ஃபஸ்ட்டு அதுக்கு திருப்தியாக கொடுத்துட்டு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது வந்து கேட்டோம், எங்கள் கூட தான் இருக்கும் சாப்பிடும்போதெல்லாம். சுரேஷ், கேட்டு அன்பாக தான் சாப்பிட்ற இடம், தூங்குகிற இடம் வரும். அன்பாக இருக்கிறவங்க கிட்ட தான் சாப்பிட்ற இடம், தூங்குகிற இடம்லாம் வருமா? அன்பாக வரும்மா சுரேஷ் ப்ரோ. ஆனால் அதுங்க முடி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வேணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பெட்டிலையும் வளர்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே எதுக்கு இருக்குது, அதுக்கு என்ன இவ்வளோ ஒரு செல்லம், அந்த மாதிரி. இந்த காலத்தில் நம்ம குழந்தைங்கள செல்லமாக வளர்த்தாலே பாதி பேருக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து சில பேருக்கு பொறாமையாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க நினச்சிக்கிடுவாங்க என்னென்னா, நம்ம வந்து நான் வந்து வர காஃபி கூட குடிச்சிக்கிடுவேன், பாலை வந்து பூனைகளுக்கு கொடுத்துருவேன். சரியா? எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான். பால் இருந்தால் ஃபஸ்ட்டு பூனைகளுக்கு கொடுத்துரும். சிக்கனாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளை நம்பி அவங்க இருக்காங்க. இப்போது வெளியே தெரு பூனை வெளியே இருக்காங்கன்னா, நம்ம அம்மா அப்பா இப்போ வயசான காலத்தில் யாரோ ஒருத்தர் நம்மளை நம்பி இருக்காங்கன்னா, நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு, நம்ம கொடுத்தாதான் அவங்களுக்கு அப்படின்னு ஒரு நிலமையில அவங்க நம்மளை சுற்றி தான் வருவாங்க. வேறு எங்கேயும் போய் அதுக்கு ஒன்றும் சாப்பிட தெரியாது. அப்படி இருக்கும்போது அது நம்மக்கிட்ட தான் கேட்கும். இன்னொன்று, நம்மக்கிட்ட தான் அது அன்பை எதிர்பார்க்கும், பாசத்தை எதிர்பார்க்கும், நம்ம தான் வைக்கணும்னு எதிர்பார்க்கும். அப்படி இருக்கும்போது நம்ம செய்யணும் அவங்களுக்கு. நானும் அதான் நினச்சிருக்கேன். நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாடு தாண்டி போகும்ல. சுரேஷ், ஆனால் சம்சு ப்ரோ, சதக்கா என்றால் நம்மளுடைய பிரச்சனைகள், நமக்கு வர பிரச்சனைகள் வரப்போந்து கொடுத்து அல்லாஹ் சரி செய்கிறான் என்று சொல்கிறான். ஓகே, அதுதான் சதக்கா. ஓகே, அது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? சொந்தக்காரவங்களுக்கா இல்லை தெரியாதவங்களுக்கு யாருக்குனாலும் கொடுக்கலாமா?